வெல்கம் டு லேர்ன் வித் அபர்ணா. இன்னைக்கு நம்ம சாப்டர் 3 ஓட 11th டென்ஸ்ல இருக்கோம். 10 டென்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னைக்கு 11வது டென்ஸும் நெக்ஸ்ட் வீடியோல 12th டென்ஸும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா 12 டென்ஸையும் ஒரே வீடியோல லைக் உங்களுக்கு ஃபார்முலாஸையும் அந்த டென்ஸோட மீனிங்கும் கீவேர்ட்ஸும் சொல்றதுக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ அதோட சாப்டர் 3 முடிஞ்சிடும். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிருங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா வேற ஒண்ணுமே இல்லை, சேம் நம்மளோட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மாதிரியே தான், ஆனால் டைம் மட்டும் ஃபியூச்சர்ல இருக்கும். ஓகே, சேம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு டைம்க்கு முன்னாடியோ இல்லை இன்னொரு ஆக்ஷனுக்கு முன்னாடியோ ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஃபியூச்சர்ல ஒரு டைம்க்கு முன்னாடி இது நடந்துட்டு இருக்கும், இல்லை ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல நடக்க போது நம்ம முன்னாடியே சொல்றோம், அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா பை தென், பை தட் டைம், பை மிட் நைட், பை எண்ட் ஆஃப் த இயர், இல்லை பிஃபோர், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஹாவ் பிளஸ் V3. என்னது? சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஹாவ் பிளஸ் V3. பர்ஃபெக்ட் டென்ஸ், அதனால V3 தான் வரணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இது எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிச்சுவேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் அந்த ரெண்டே சிச்சுவேஷன் தான் பார்த்தோம். பிஃபோர் ஸ்பெசிஃபிக் டைம், பிஃபோர் அனதர் ஆக்ஷன். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், அதே போல ஃபியூச்சர்ல இன்னொரு ஆக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி என்ன, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்க போறதுல இப்போ அடுத்த டிசம்பருக்குள்ள அவங்க ஆஸ்திரேலியாக்குள்ள செட்டில் ஆயிருப்பாங்க, 3 மணிக்குள்ள நான் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பேன். பை நெக்ஸ்ட் டிசம்பர் they will have settled in Australia. By 3 p.m. I will have completed my work. So இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா 3 மணியா இருக்காது. Now ஃபியூச்சர்ல ரெண்டு விஷயம், அதாவது டைம்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட், ரெண்டு டைம் இருக்கு. இந்த டைமுக்கு முன்னாடி இங்க ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்ல ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இதுக்காக நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுவே பிஃபோர் அனதர் ஆக்ஷன்னாலுமே நாளைக்கு அவன் வர்றதுக்கு முன்னாடி நாங்க சாப்பிட்டு முடிச்சிருப்போம். பை த டைம் he arrives tomorrow we will have completed our dinner. ஓகேங்களா? ஃபைன். இது நான் உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்கா சொல்ற மாதிரி, இது நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்டெப்தா போகாத மாதிரி தெரியுதா? ஆனா நம்மளுக்கு தேவையான விஷயம் இதுதான். நம்ம ரொம்ப இன்டெப்தா போனோம்னா ஏற்கனவே நிறைய டைம்ஸ் பார்த்துக்கனால குழப்பிடும். அதனால நான் உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் தான் சொல்றேன். சேம் ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும், இல்ல ஒரு டைமுக்கு ஸ்பெசிபிக் டைமுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும் ஃபியூச்சர்ல, சரிங்களா? ஃபைன். ஸோ இதுல கண்டிப்பா நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஆக்ஷனோ இல்ல ஒரு டைமோ கண்டிப்பா மென்ஷன் ஆயிருக்கணும். சென்டென்ஸ் மட்டும் ஐ வில் ஹாவ் லிவ்ட் இன் ஜெர்மனி இந்த மாதிரி சென்டென்ஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பெசிபிக் டைமோ இல்ல ஒரு ஆக்ஷனோ நம்மளுக்கு மென்ஷன் ஆயிருக்கு. சென்டென்ஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தோம்னா சேம் நம்ம இதே ஃபார்முலா தான். இப்ப சப்ஜெக்ட் வந்து ஹீன்னு வச்சுக்கோங்களேன். he will have V3 moved வச்சுக்கலாமா? he will have moved to Australia by next December. இதுவே நெகட்டிவா இருந்துச்சுன்னா இந்த willக்கு பதிலா நம்ம will not போடுவோம். So he will not இல்ல he won't have moved to Australia by next December. whatever, இல்ல before she arrives, எதுவா வேணா இருக்கலாம். ஓகேங்களா? சேம் நம்மளுக்கு எஸ் ஆர் நோ क्वेश्चन வரும்போது என்ன பண்ணுவோம், இந்த will தூக்கி முன்னாடி போட்டு சப்ஜெக்ட் தூக்கி பின்னாடி போடுவோம். சோ அப்ப நம்மளுக்கு என்ன வரும், will he have moved to Australia. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. willக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் தான் have வரும். நம்மளுக்கு எப்பயுமே வந்து இந்த ரெண்டு மட்டும் தான் மாறும், இந்த have வந்து மாறாது. ஓகேங்களா? சோ அத பாத்துக்கோங்க. அப்போ will he have moved to Australia இல்ல will he have completed before she
asks. ஓகே, இப்போ என்ன விஷயம்னா நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த பிஃபோர் another ஆக்ஷன் போது இந்த செகண்டா வர ஆக்ஷனை நம்ம என்ன இதுல சொல்லுவோம், நம்ம பிரசன்ட் டென்ஸ் ஃபார்மேட்ல தான் சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த A2ங்கிறது நம்மளுக்கு பிரசன்ட் டென்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸையும் யூஸ் பண்ணிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து ஃபாஸ்டா போற மாதிரி தெரிஞ்சா, இல்லைங்க நான் ஃபாஸ்டா போல, நம்ம முன்னாடி இருந்து அந்த ஃபேஸ் நம்ம கத்துக்கிட்டு இருக்க அதே பேஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். பட் இந்த டென்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே ரெஃபரன்ஸ் டென்சஸ் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு மேபி அப்படி தெரியலாம். பிளஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்பீடை வந்து கொஞ்சம் லைக் இந்த லேர்னிங் பேஸை கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணோம்னா தான் நம்மளால இந்த பேஸ்க்கு செட் ஆகுற மாதிரி பண்ணாதான் நம்மளோட லேர்னிங்கும் கரெக்டா போயிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்லோவாகவே போய்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அங்கேயே அந்த ஸ்பீடோடய நின்றோம். ஸோ தட் கோப் அப் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ, சரிங்களா? ஓகே, சரி. ஸோ இப்போ சென்டென்ஸ் பார்த்துட்டோம். லைக் ஃபியூச்சர் டென்ஸ்ல எந்தெந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துட்டோம், சிச்சுவேஷன்ஸ் பார்த்துட்டோம், சென்டென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா கண்ட்ராக்ஷன்ஸ். கண்ட்ராக்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வில் ஹாவ் அப்படிங்கும்போது வில் வந்து டபுள் எல் வரலாம். ஸோ ஹில் ஹாவ் இல்ல ஹி வில் ஹாவ் இப்படியும் வரலாம். அதாவது வில்லுக்கு நீங்க அப்போஸ்ட்ரோஃபி டபுள் எல் வைக்கலாம், இல்ல ஹாவுக்கு அப்போஸ்ட்ரோஃபி விஇ வச்சுக்கலாம். ரெண்டே ஒட்டுக்கா வைக்காதீங்க, ஏதோ ஒண்ணுக்கு நம்ம அப்போஸ்ட்ரோஃபி போட்டு கண்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொனன்சியேஷன் அது வில், இல் ஹாவ், ஹில் ஹாவ். ஓகே, அடுத்தது ஓன்ட் அப்படிங்கும் பொழுது ஓன்ட் ஹாவ், வில் நாட் அப்படின்னா அதேதான் ஓன்ட் ஹாவ். இங்க ஓக்கு பதிலா நாட்ல இருக்க ஓக்கு பதிலா அப்போஸ்ட்ரோஃபி வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெல்லிங் சேஞ்சஸும் இந்த டென்ஸில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கும் தான். ஸோ அதுவும் பார்த்துட்டோம்னா இந்த டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். சும்மா இது வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, என்னைக்காவது நம்ம யூஸ் பண்ணுற டென்ஸ் தான். அதனால இதை நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் தெரியும். இன்கேஸ் இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டென்ஸை கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பேசும்பொழுது கான்வர்சேஷனில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது மோஸ்ட்டாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற டென்ஸ் கிடையாது, சரிங்களா? ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம எப்பயும் பார்க்கறது தான், இருந்தாலும் சின்ன ஒரு அவுட்லைன் மட்டும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெகுலர் வெர்ப்ஸ்க்கு நம்ம இடி ஆட் பண்ணோம்னாலே, அதாவது V1 கூட இடி ஆட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு V2 V3 வந்துடும். அதாவது கிளீன்டு, வாஷ்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் பேசுறது எல்லாமே ரெகுலர் வெர்ப்ஸ்க்கு. ஓகேங்களா? எந்தெந்த ரெகுலர் வெர்ப்ஸ்ல ஈர முடியுதோ அதுக்கு நம்ம சிம்பிளா டி மட்டும் ஆட் பண்ணா போதும். ஏன்னா நம்ம நார்மலா இடி ஆட் பண்றோம், அதுல இ ஏற்கனவே இங்க இருக்கு, அதனால டி மட்டும் ஆட் பண்ணா போதும். சேஞ்ச் அப்படின்னா சேஞ்ச்டு. ஓகே, எஸ், பேக், பேக்டு அந்த மாதிரி. இதுவே ஒய்ல முடியறதா இருந்தா அந்த ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஐஇடி ஆட் பண்ணுவோம். கிரை அப்படிங்கும் போது கிரைடு, வரி அப்படிங்கும் போது வரீடு, அந்த மாதிரி. இப்போ சிவிசில முடியுது, அதாவது கான்சனன்ட் வவ்வல் கான்சனன்ட்ல முடியுது ஒரு வார்த்தை அப்படிங்கும் பொழுது கான்சனன்ட் வவ்வல் கான்சனன்ட் அப்படின்னா அந்த கடைசியா இருக்க கான்சனன்ட்டை 2 டைம் டபுள் பண்ணிட்டு அது கூட இடி ஆட் பண்ணுவோம். அப்போ PLAN இது டபுள் ஆகும், NED பிளான்ட், சரிங்களா? ஓகே, நான் இந்த வேர்ட்ஸ்லாம் ஏன் எழுதல அப்படின்னா இது நீங்க கேட்கறதுக்கும் உங்களுக்கு உங்களோட லிசனிங் கெப்பாபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகணும். நம்ம இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால ஒவ்வொன்றும் நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வெறும் நம்ம போர்டு மேல மட்டும்தான் இருக்கும். நான் பேசுறத வச்சும் நீங்க வந்து நான் அதை கவனிக்கணும் போது உங்களோட லிசனிங் கெப்பாபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான், சரிங்களா? ஓகே, அடுத்தது கடைசியா பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் இன் திஸ் டென்ஸ். ஸோ என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம் இந்த டென்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 3 மெயின் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஒன்னு டென்ஸ், அதாவது வில் ஹாவ்க்கு அப்புறம் V3 யூஸ் பண்ணாம V2ஓ V1ஓ யூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஹாவ்க்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு V3 தான் வரணும். எந்த ஹாவ்க்கு அப்புறமும் ஒரு V3 தான் வரணும். ஸோ அதனால தெளிவா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் இந்த மாதிரி நம்ம பார்த்ததுல ஏற்கனவே இ இருந்தாலும் நம்ம இன்னொரு இடி ஆட் பண்ணுவோம். இல்ல சிவிசில இருக்கும்போது கடைசியில வந்து டபுள் பண்ணாம பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. கடைசியா கொஸ்டின் ஃபார்மேட்ஸ். கொஸ்டின் ஃபார்மேட்ஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஹாவ். நம்ம வந்து வில் ஹாவ் பிளஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கொஸ்டின் ஃபார்மேட்ஸ்ல, அது தெளிவா பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் திஸ் எய்தர் டைமா இருக்கட்டும் இல்ல ஆக்ஷனா இருக்கட்டும், அந்த ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். ஏன்னா கண்டிப்பா ஒரு சின்ன சென்டென்ஸ் ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கறது வராது. எதுக்கு முன்னாடி இல்ல எந்த டைமுக்கு முன்னாடி அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா சொல்லணும். அப்பதான் இந்த டென்ஸை நம்ம கரெக்டா யூஸ் பண்ண மாதிரி.
சரிங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க பண்ணாம பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க மட்டும் யூஸ் பண்ணிக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னும் ஒரு டென்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. இதோட சாப்டர் 3 முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். தட் வில் பி யோர் மோஸ்ட் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். டிட்டர்மைனர்ஸோட சேர்த்து எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.